Hi guys, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். த கிஃப்ட் ஆஃப் மெஜை. இது எழுதுனவங்க யார் அப்படின்னா ஓ ஹென்றி. இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓ ஹென்றி இவங்களோட ஃபுல் நேம் வில்லியம் சிட்னி போர்ட்டர். இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 11, 1862 பிறந்திருக்காங்க. இவங்க எப்போ இறந்துருக்காங்க அப்படின்னா ஜூன் 5, 1910 இறந்துருக்காங்க. ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பப்ளிஷ் எப்போ பண்ணாங்கன்னா 1905 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூஸ் பேப்பரில் தான் பப்ளிஷ் ஆச்சு. த செகண்ட் டைமில் இந்த ஸ்டோரிஸில் சம் ஆஃப் தி சேஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் டைம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த 4 மில்லியன் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1906 தான் பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். டெல்லா டில்லிங்ஹாம் யங், இவங்க யார் அப்படின்னா யங் ஒய்ஃப். ஜேம்ஸ், இவங்கள ஜிம்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா டெல்லாவோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் மேடமி சாஃப்ரானி, இவங்க யார் அப்படின்னா விக் ஷாப் கீப்பராக இருப்பாங்க. இப்போ நம்ம சம்மரியை பார்க்கலாம். அதாவது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெல்லா அண்ட் ஜிம் வந்து 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க வாழ்ந்துட்டு வர வீடு பார்க்கும்போது ரொம்ப புவராக தான் இருக்குது. பட் அவங்க வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பெல் கூட என்னதாகாதுன்னா ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் வர்றதுனால டெல்லா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கிஃப்ட்டு வாங்கி ஜிம்முக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் டெல்லா கிட்ட எவ்வளோ டாலர்ஸ் இருக்குது அப்படின்னா $1.87 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளால் எந்த திங்ஸும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெல்லா வந்து சேடாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த டைமிங்கில் டெல்லா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு அவங்களோட லாங் ஹேரை என்ன பண்ணுறாங்கன்னா அவுக்குறாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா டெல்லாவோட அதாவது முட்டி அளவுக்கு அந்த ஹேர் வந்து இருக்குது. ஸோ டெல்லா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லாங் ஹேரை எப்படியாவது சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. டெல்லாவோட ஹேரை யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா த குயின் ஆஃப் ஷீபாவோட கம்பேர் பண்ணுறாங்க. த குயின் ஆஃப் ஷீபா கிட்ட இருக்கிற ஜுவல்லரியை கம்பேர் பண்ணும்போது த டெல்லா கிட்ட இருக்கிற அந்த லாங் ஹேர் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிம் கிட்ட இருக்கிற அந்த வாட்ச் ஆனது யாரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா த கிங் ஆஃப் சாலமனோட கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த வேல்யூபிளான நிலங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற மணியெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது ஜிம் கிட்ட இருக்கிற அந்த வாட்ச் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜிம்மோட ஃபாதர் வந்து ஆல்ரெடி அந்த வாட்சை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்க கிராண்ட் ஃபாதரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வேல்யூபிளான வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது டெல்லா எங்கே போகிறாங்க அப்படின்னா பிளாக் கலர் ஜாக்கெட்டை வியர் பண்ணிவிட்டு விக் ஷாப் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு யாரை வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மேடமி சாஃப்ரானி அப்படிங்கிறவங்கள தான் மீட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற லாங் ஹேரை வந்து சேல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த விக் ஷாப்பில் இருக்கிற அந்த சாஃப்ரானி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேரோட லென்த் அண்ட் அது வந்து க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு டெல்லா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து $20 வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேல் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் டெல்லா என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஹேரை வந்து சேல் பண்ணிடுறாங்க. இப்போது டெல்லா கிட்ட $20 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டான ஜிம்மு கிட்ட இருக்கிற அந்த வாட்சுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்டினமில் இருக்கிற ஒரு செயினை வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ டெல்லா எங்கே போகிறாங்க அப்படின்னா ஷாப்க்கு வந்து போகிறாங்க. பிளாட்டினம் ஃபாக் செயினை வந்து பார்க்குறாங்க. இந்த செயின் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அதாவது ஜிம்முக்கிட்ட இருக்கிற வாட்சுக்கு கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு டெல்லா என்ன பண்ணுறாங்க அந்த பிளாட்டினம் செயினை என்ன பண்ணிடுறாங்கன்னா வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் டெல்லா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேட்னஸோடவே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட லாங் ஹேரை வந்து என்ன பண்ணிட்டாங்க சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது ஜிம் வந்து அவங்கள பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிறிஸ்மஸ்க்காக அவங்க ஒய்ஃபான டெல்லாவுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏதாவது கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட உள்ள வாட்சை வந்து என்ன பண்ணிட்டாங்க சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபுக்காக அவங்களோட ஹேரை வந்து என்ன பண்ணுறது ஹோம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டாட்டாய்ஸ் ஓட்டில் செய்யப்பட்ட சீப்பை தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது
இருக்கு. ஆல்ரெடி டெல்லா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து அவங்க வந்து ஷாப்புக்கு போயிருக்கும்போது அந்த சீப்பை வந்து ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சீப் வந்து என்ன பண்ணியிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைம் வாங்காமல் வந்துடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜிம் வந்து அந்த ஹோமை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாங்கி எடுத்து யார் கொடுக்குறாங்க, டெல்லாக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கும்போது டெல்லாவோட லாங் ஹேர் எப்படி இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. அதே மாதிரி டெல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஹேரை வந்து சேல் பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சேல் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க அந்த வாட்சுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக பிளாட்டினம் ஃபாக் செயினை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வாட்சை கொடுங்க, நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜிம் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்னோடய வாட்சை என்ன பண்ணிட்டேன், சேல் பண்ணி தான் உனக்கு இந்த ஹோம் வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போது என்ன தெரியுது அப்படின்னா, அவங்கக்கிட்ட 2 பேர்கிட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா அவங்க வாங்கின கிஃப்ட் வேணால் யூஸ் இல்லாமல் போயிருக்கலாம். டெல்லா அண்ட் ஜெம் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து அவங்க 2 பேருக்கு இடையில ட்ரூ லவ் இருக்கிறது வந்து என்னதாகுதுன்னா வெளிப்படுது. இந்த ஸ்டோரியை நரேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கிஃப்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.